செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டுமானால் தேமுதிக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் பேருந்து நிலையம் அருகில் தேமுதிக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தமிழக மக்கள் இந்த தேர்தலில் விழிப்புடன் இருந்து ஊழலற்ற ஆட்சி அமையவும் ஜனநாயகம் காக்கவும் தேமுதிக மற்றும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டியில் இந்தியா சார்பில் சென்னையைச் சேர்ந்த மலாய்கா என்பவர் கலந்து கொள்கிறார். தாய்லாந்தில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி திருநங்கைகளுக்கான உலக அழகி போட்டி நடைபெற உள்ளது. இதுகுறித்து சகோதரன் என்ற அமைப்பு சார்பில் சென்னையில் இன்று செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய திருநங்கை மலாய்கா, சர்வதேச அளவிலான திருநங்கை உலக அழகி போட்டியில் தான் பங்கேற்பதே முதல் வெற்றி என்று கூறினார். மேலும் திருநங்கையர்களுக்கு சலுகைகள் அளித்தால் இதுபோன்று பல துறைகளில் சாதிக்க முடியும் என்று மலாய்கா தெரிவித்தார். 2007ஆம் ஆண்டு மிஸ் சகோதரன் என்ற பட்டமும் 2010ஆம் ஆண்டு மிஸ் இந்தியா குயின் என்ற பட்டமும் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் உள்ளாட்சித் தேர்தலில் ஆட்சியில் உள்ளவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி மற்றும் தேன்கனிக்கோட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து LK சுதீஷ் வாக்கு சேகரித்தார். குடிநீர், பேருந்து, சாலை வசதி உள்ளிட்ட எந்த வசதியையும் இப்பகுதி மக்களுக்கு 2 அரசுகளுமே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். தேமுதிகவிற்கு ஒருமுறை வாய்ப்பளித்தால் 6 மாதத்தில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என்று LK சுதீஷ் உறுதியளித்தார். இந்த உள்ளாட்சித் தேர்தலில் தேமுதிகவை ஆதரித்து ஆட்சியில் உள்ளவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்றும் LK சுதீஷ் கேட்டுக் கொண்டார். நமக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு நம்ம யாரு காட்ட வேண்டிய நேரம் இது. இந்த உள்ளாட்சியில் நம்ம ஜெயிச்சா வருகின்ற 2016 ஆண்டு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் தலைமையில இதைத் தொடர்ந்து ஹோசூர் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சந்திரனையும் கவுன்சிலர் வேட்பாளர்களையும் ஆதரித்து LK சுதீஷ் தீவிர பிரச்சாரம் செய்தார். ஜூஜுவாடி, முக்கண்டப்பள்ளி, எலசகிரி, டைட்டான் டவுன்ஷிப் போன்ற பகுதிகளில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர், கத்திலி, காக்கக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த LK சுதீஷ், லஞ்ச ஊழல் இல்லாத உள்ளாட்சி நிர்வாகம் அமைந்திட தேமுதிகவிற்கு ஒருமுறை வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திமுக, அதிமுக பாத்தீங்கன்னா இப்படி வாங்கிதான் பழக்கம், இப்படி கொடுத்து கிடையாது. தலைவர் லஞ்சம் வாங்குவாங்க, தொண்டர்கள் லஞ்சம் வாங்குவான். ஆனா நம்ம தலைவருக்கு, கேப்டனுக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை லஞ்சம். தலைவர் கண்டிப்பா நம்முடைய வேட்பாளர் ஜெயிச்ச உடனே லஞ்சம் கண்டிப்பா வாங்க மாட்டாரு. ஏன்னா இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் குடித்தண்ணி பிரச்சனை பெரிய பெருசா இருக்கு. வீட்டுக்கு வாரத்துக்கு 4 நாள் தண்ணி தருவாரு, கண்டிப்பா கரண்ட் இருக்காரு. அதே போல கரண்ட் பிரச்சனை இல்லாம பார்த்துப்பாரு இந்த பகுதியில. ஆகையால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய முரசு அளிக்குமாறு கேட்டு. உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. வீடு வீடாக சென்று தேமுதிக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ஒன்றியத்தில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சுயம்புவை ஆதரித்து MLA மைக்கேல் ராயப்பன் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செய்யாறு நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் மல்லிகா கோபால் இன்று கட்சி தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். உடுமலை நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ராதா இன்று பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். இதேபோல் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் அந்தந்த வார்டுகளில் உள்ள மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தனர். தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சுகந்தி மற்றும் வார்டு கவுன்சிலர் வேட்பாளர்கள் கட்சி தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். வேட்பாளர்களுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். சென்னை 136வது வார்டு தேமுதிக கவுன்சிலர் வேட்பாளர் மலர் மன்னன் தொண்டர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்.
ஆச்சரியம், ஆனால் உண்மை. கவனமாக நடக்காவிட்டால் கன நேரத்தில் விபத்து வந்து சேரும். சில சமயங்களில் நொடிப்பொழுது கவனக்குறைவு பெரும் ஆபத்தை உண்டாக்கிவிடும் என்பதை இந்த சம்பவங்கள் நினைவுபடுத்துகின்றன. கவனத்தோடு இருந்தால் நல்ல சுகத்தோடு இருக்கலாம். கோலாகலமாக நடைபெற்ற பூட்டான் மன்னரின் திருமணம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.